video is for computer science group 11th standard lesson 10 flow control part 2 for English medium students lesson 10 part 2. So in part 1 we have seen what is flow control, what is the sequence, that is a step-by-step execution of a sequence of a program, what is selection statement, what is iteration, and if the types of if we have seen simple if else later, and nested if. Also we have seen switch case statement. Okay, in this part we continue the iteration statement. So part 1 we have completed up to sequence and selection, and this part we can see what is iteration statement. The iteration statements allows instruction to be executed until a certain condition is to be fulfilled. The iteration statement are also called as loops or looping statements. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும், எப்பெல்லாம் ட்ரூவோ அப்போ வரைக்கும் மறுபடி ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இஃப் ஒரு கண்டிஷன் 100 டைம்ஸ்னு வைங்க, I less than or equal to 100ன்னு வைங்க, ஒரு 100 கோட்ஸ் இருக்குன்னு வைங்க, 100 டைம்ஸ் இருக்குன்னா எக்ஸிக்யூட் ஆகும், அகெயின் இங்கே வரும், எக்ஸிக்யூட் ஆகும், இங்கே வரும். ஸோ 100 டைம்ஸ் லூப் ரன் ஆகும். ஸோ இட் இஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் அகெயின் அண்ட் அகெயின். எலிமெண்ட்ஸ் தட் கண்ட்ரோல் ஏ லூப். ஸோ இது 2 மார்க்கில் கேட்குற கொஷின், 2 மார்க்கில் கேட்குற இம்பார்ட்டன்ட் கொஷின். Generally, a loop has 4 elements. The first one, initialization expression, text expression or condition, updated expression, that is increment or decrement, and next one, body of the loop. அதாவது ஒரு இட்டரேஷனுக்கு 4 வேணும். ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன், அப்புறம் கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ என்ன பர்ஃபார்ம் பண்ணணும், மெயின் டாஸ்க், பாடி ஆஃப் த லூப். ஸோ இந்த 4 தான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ லூப், எலிமெண்ட்ஸ் தட் கண்ட்ரோல் எ லூப். லெட்ஸ் see what is initialization expression. Before entering a loop, its control variable must be initialized. The initialization expression executed at only once. ஸோ ஒரு லூப் அகெயின் ரன் ஆகணும் இல்லையா? ஸோ அதோட ஸ்டார்டிங் வேரியபிள், ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் I is equal to 1. இது ஒரு தடவை மட்டும் பண்ணால் போதும். ஸோ இது லூப், ஃபார் லூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபார் லூப்லேயே கூட பண்ணலாம், இல்லை மேலேயே கூட பண்ணிடலாம். ஒன்று லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லேயும் பண்ணலாம், இல்லை அதுக்கு மேலே பிகினிங்லேயே கூட இனிஷியலைஸ் பண்ணலாம். Next, test expression. The test expression is an expression whose truth values decide whether a loop body will be executed or not. If the text expression evaluates to true, the loop gets executed. Otherwise, the loops will be terminated. அதாவது இங்கே தான் கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்னன்னா, இப்போ 10 டைம் ரன் பண்ணணும்னு வைங்க, I is equal to 1, I less than or equal to 10. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தான் லூப் வந்து ரன் ஆகும். இங்கே ஒரு 10 லைன்ஸ் இருக்குன்னு வைங்க, 10 லைன்ஸோ இல்லை 100 லைன்ஸோ, 100 லைன்ஸ் இருக்குன்னா இந்த கண்டிஷன் ஒவ்வொரு தடவையும் செக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் டெஸ்ட் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட்டட் எக்ஸ்பிரஷன். So values of the loop variable, the update expression is executed at the end of the loop after the loop body is executed. One time execute ஆனதுமே I ++ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த I வந்து எடுத்ததும் நம்ம 1ன்னு கொடுத்துருப்போம், கண்டிஷன் செக் பண்ணும், அடுத்து இன்க்ரிமெண்ட் நடக்கும். இன்க்ரிமெண்ட் தான் ஆகணும்னு இல்லை, மேபி டிக்ரிமெண்ட்னா கூட டிக்ரிமெண்ட் ஆகும். அடுத்து பாடி ஆஃப் த லூப். ஸோ பாடி ஆஃப் த லூப்னா என்ன, நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோம், அடிஷனா, சப்ட்ராக்ஷனா, ஸ்கொயர் ரூட்டா, ஸ்கொயரா, கியூபிக் எக்ஸ்பிரஷனா, ஸோ என்ன ஒர்க்கோ அதுதான் பாடி ஆஃப் த லூப். சின்ன அடிஷன் ப்ரோக்ராம்னு வைங்க,
இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. முடிஞ்சு போச்சு. ஒரே லைன் தான், ஒன் லைன் தான். ஓகேங்களா? உங்கள் மார்க் ப்ராசஸிங்னு வைங்க, மேபி ஒரு 5 லைன்ஸ் இல்லை 10 லைன்ஸ் வரலாம். ஸோ ஒர்க் பொறுத்து, டாஸ்க் பொறுத்து பாடி ஆஃப் த லூப் டிஃபர் ஆகும். பெரிய டாஸ்க் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகமாக கூட வரலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஃபார் லூப், ஸோ லூப்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். C++ல எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் லூப் இருக்குது? 3 கைண்ட்ஸ் ஆஃப் லூப் இருக்குது. 3 கைண்ட்ஸ் ஆஃப் லூப், ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். ஸோ 3 கைண்ட்ஸ் ஆஃப் லூப்ஸ் இருக்குது. இப்போது ஃபார் லூப் பற்றி பார்ப்போம். ஃபார் லூப். The for loop is easiest to understand the C++ loop. The general form of loop is for, initialization, expression, condition and updated expression, body of the loop. ஒரு லைன் மட்டும்தான் அப்படின்னா, ஒன்லி ஒன் லைன் அப்படின்னா பாடி ஆஃப் த லூப் வந்துடும். மோர் தென் ஒன் லைன் அப்படின்னா அது ப்ராக்கெட்குள்ளே தான் கொடுக்கணும். லெஃப்ட் கர்லி பிரேஸ், ரைட் கர்லி பிரேஸ். ஓகேங்களா? இது ஓப்பன், க்ளோஸ். ஸோ இதில் தான் உங்களோட பாடி ஆஃப் த லூப் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஸோ இனிஷியலைசேஷன் இதுதாங்க. I is equal to 1. 1ஆக தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் 100ன்னு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு கண்டிஷன், எவ்வளோ வரைக்கும் ரன் ஆகணும். I வந்து 10 விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் அல்லது ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் ரன் ஆகணும். இது வந்து இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னு ஒன்று இருக்குது. ப்ரீ இன்க்ரிமெண்ட் என்ன? இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட். ஐக்கு முன்னாடி டபுள் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். I ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது இந்த இடத்துலையே மாறிடும் 1ன்னு. ஓகேங்களா? போஸ்ட் இன்க்ரிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும்போது மட்டும்தான் மாறும். எந்த இன்ஸ்டன்ஸோ அந்த இன்ஸ்டன்ஸில் தான் மாறும் ப்ரீ இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்ங்கிறது பிரிண்ட் ஆகக்குள்ள, அதை யூஸ் பண்ணக்குள்ள மாறும். ஸோ அடுத்து ஃபார் லூப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. hash include iostream.h int main int I for I is equal to 1, I less than or equal to 10, I plus plus or plus plus I. See out I display பண்ண சொல்கிறோம். அதாவது 1, 2, 3, 4 up to 10 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும் இந்த ப்ரோக்ராம். எப்படி டிஸ்பிளே பண்ணுதுன்னா, I is equal to 1ன்னு செட் ஆகிடுது. கண்டிஷன் என்ன? I less than or equal to 10. ஓகேங்களா? இன்க்ரிமெண்ட் என்ன? I plus plus, I plus plus. ஸோ ஃபஸ்ட்டு சி அவுட்டில் 1ன்னு டிஸ்பிளே ஆகிடும். கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ தான். அப்போது சி அவுட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே கிளியராக பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 செட் ஆகிடும், கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ தான். அப்போது டிஸ்பிளே பண்ணிவிடும் 1ன்னு. ப்ளஸ் ப்ளஸ் ஐ இதே 2ன்னு மாற்றிடும். கண்டிஷன் செக் பண்ணும், ட்ரூ தான். கண்டிஷன் 2ன்னு டிஸ்பிளே பண்ணும். அகெயின் I ப்ளஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல 3ன்னு மாறிடும், 3 டிஸ்பிளே ஆகும். ஸோ 10ன்னு வரும்போது என்ன ஆகும்? I is equal to 10ன்னு மாறிடும். I less than or equal to 10. ஆமாம், கண்டிஷன் ட்ரூ தான். ஏன்னா இந்த இடத்துல R equal to ட்ரூ ஆகிடும். அப்போ 10ன்னு டிஸ்பிளே ஆகும். அடுத்து 11ன்னு மாறும். இப்போ கண்டிஷனுக்கு வரும் 11 less than or equal to 10. கண்டிஷன் ட்ரூங்களா? கண்டிஷன் ஃபால்ஸு. அப்போ இந்த லைனுக்கு அடுத்த லைன் ரிட்டன் 0. ரிட்டன் 0ன்னா ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். இது ஃபார் லூப்போட எக்ஸாம்பிள். அடுத்து மல்டிபிள் இனிஷியலைசேஷன் அண்ட் அப்டேட்டட் எக்ஸ்பிரஷன். ஒரு ஃபார் லூப்பில் ஒரு இனிஷியலைசேஷன் இல்லாமல் 2 கூட பண்ணலாம். I is equal to 0, sum is equal to 0, sum is equal to sum plus I plus plus or plus plus I. ஸோ 2 டேர்ம்ஸையும் அட் அ டைம் கூட நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஆப்ஷனல் எக்ஸ்பிரஷன், அதாவது ஒரு ஃபார் லூப் அப்படின்னா 3மே இருக்கணுங்கிற கண்டிஷன் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார், நான் இந்த இடத்துல I is equal to 1ன்னு கொடுக்கல. ஃபார் என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, செமிகோலன் கொடுத்துட்றேன். I less than or equal to 5, I plus plus. ஸோ
ஸோ இங்கே கொடுக்க வேண்டியதை நான் இந்த இடத்துல கொடுத்துருவேன். I is equal to 1 முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருவேன். இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த இடத்துல டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட்டட் எக்ஸ்பிரஷன், இந்த மாதிரியும் ஆப்ஷனலாக கூட கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. int I is equal to 0, sum is equal to 0. ஸோ முன்னாடி லைன்லேயே I is equal to 0, sum is equal to 0. ஃபாரில் பாருங்கள், இப்போ int I is equal to 0 கொடுக்கல, கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டாங்க, இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாங்க, டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் ப்ராக்கெட் வரலை அப்படின்னா இது சிங்கிள் லைன், 1 லைன் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. மோர் தென் 1 லைன் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அடுத்து இன்ஃபைனைட் லூப். ஸோ நீங்கள் கண்டிஷனே கொடுக்கல அப்படின்னா இட் வில் பிகம் இன்ஃபைனைட் லூப், அதாவது முடிவில்லாத லூப்பாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபார் j is equal to 1 கண்டிஷன் கொடுக்கல, j ++ சி அவுட் இன்ஃபைனைட் லூப் கொடுக்குறோம். எந்த கண்டிஷனுமே இல்லாமல் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகும், செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகும், கண்டிஷனே இல்லை. ஸோ நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட்டாக போகும் இல்லையா, அந்த மாதிரி ஜங்காக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. 1 2 3 4 5ன்னு ஸ்க்ரீன் ஃபுல்லாக நம்பர்ஸ் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே போயிட்டே இருக்கும், என்லெஸ் லூப் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பிரேக், press control break to terminate the program execution. sometimes நீங்கள் இந்த மாதிரி எரர் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? கண்டிஷன் ராங்காக கொடுத்துருக்கலாம், அந்த டைமில் ஹேங் ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகிட்டே இருக்குங்கும் போது கண்ட்ரோல் கீ ப்ளஸ் பிரேக் கொடுத்தீங்கன்னா you can stop the termination. terminate the program. which key is used in 1 markல கேட்டால் you have to write down control plus break key is used for terminate the program execution. How can you set the infinite loop? If you don't type the condition, it will become infinite loop. So condition கொடுக்காம empty up பண்ணிங்கன்னா அது infinite loop மாறிடும். And another one, empty for loop. ஸோ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது எம்டி ஃபார் லூப். பாடி ஆஃப் த லூப் எதுவுமே இல்லை அப்படின்னா இட் இஸ் த எம்டி ஃபார் லூப். ஸோ என்ன பண்ணணுங்கிறத கொடுத்தா தானே அது லூப்பு. 10 லைன் இருக்குது, 10 தடவை செய்யினா தான் அது லூப்பு. எதுவுமே நீங்கள் கொடுக்கல. ஹியர் the loop body contains null statement and empty loop has an application in pointer manipulation where you need increment or decrement the pointer position without doing anything else. And declaration of variable in the loop. C++ allows you to declare variable anywhere in your program, so they are generally declared immediately before their first reference. அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து இன்ட் ஐன்னு ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டேன். நான் இன்டீஜரா கேரக்டரா ஃப்ளோட்டான்னு கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ நார்மலாக மெயின்க்கு அடுத்த லைன் என்ன? வேரியபிள் டிக்ளரேஷன் இல்லையா? இந்த இடத்துல இன்ட்டு ஐ கேரு சீன் கொடுக்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி இங்கே கொடுக்காம எனக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல நான் டிக்ளேர் பண்ணிப்பேன். அது C++ல அலோடு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படியும் கொடுத்துக்கலாம். வேரியபிள் யூஸ் பண்ணும்போதே அதை டிக்ளேரும் பண்ணிக்கலாம். அதுதான் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் த லூப். அடுத்து வேரியபிள் ஸ்கோப். The program area inside which a variable can be accessed is called variable scope. அதாவது ஒரு வேரியபிள் இப்போ மெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக மெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருப்பேன், ஓகேங்களா? இப்போ சி அவுட் பண்ணால் 5ன்னு வரும். இப்போ ஒரு ஃபார் லூப் வச்சுருக்கேன், ஓகேங்களா? இந்த ஃபார் லூப்புக்குள்ளே ஐ இஸ் ஈக்குவல் டு 50ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே சி அவுட் பண்ண சொன்னால் 50 வரும், இங்கே இது சி அவுட் பண்ண சொன்னால் 5 வரும். ஒரே ஐ தான், பட் ஸ்கோப் அப்படிங்கிறது மாறுது. இது வந்து குளோபல் ஸ்கோப், இந்த 50 லோக்கல் ஸ்கோப். ஃபாருக்குள்ளே ஒரு பிளாக்குக்குள்ளே யூஸ் பண்ணுறனால இது லோக்கல் ஸ்கோப், இது வந்து குளோபல் ஸ்கோப். ஸோ அது இன்னும் ப்ரோக்ராம் வரும்போது டெப்த்தாக பார்ப்போம், ஓகேங்களா? த while loop and entry controlled loop. ஸோ while loop, do while loopனு இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. while loop என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா entry controlled loopனு சொல்லுவோம். while condition body of the loop.
ஸோ எடுத்ததுமே ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறனால இதை என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப்னு சொல்கிறோம். உள்ள என்டர் ஆகும் போதே கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸ்னா எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால திஸ் இஸ் கால்ட் அஸ் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப். ஸோ அப்போ நீங்களே சொல்லலாம், அப்போது டூ வைல் லூப் என்னவா இருக்கும்? எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப். ஓகேங்களா? வேரியேஷன் இன் வைல் லூப். ஸோ வைல் லூப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா எம்டி லூப்பாக இருக்கலாம். ஸோ எம்டி லூப் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்மெண்ட்ஸே இல்லை, எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லைன்னா அது எம்டி லூப். அடுத்து இன்ஃபைனைட் லூப்னா கண்டிஷனே கொடுக்கல, நான் எந்த கண்டிஷனுமே செக் பண்ண சொல்லலைன்னா இட் வில் பெர்ஃபார்ம் த டாஸ்க் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இட் வில் பிகம் இன்ஃபைனைட் லூப். இட் வில் எக்ஸிக்யூட் த பாடி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ அதை பிரேக் பண்ணணும்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். கண்ட்ரோல் பிரேக் கீ ஸ்ட்ரோக் ப்ரெஸ் பண்ணாதான் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வைல் லூப் எக்ஸாம்பிள். I is equal to 0 கொடுத்துடுறோம், இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். கண்டிஷன் I less than or equal to 10. The value of I is display I. ஸோ அடுத்து இன்க்ரிமெண்ட் இங்கே பண்ணுறோம். ஃபாரில் வர மாதிரி தான் இனிஷியலைசேஷன் இங்கே இருக்குது, கண்டிஷன் இங்கே இருக்குது, இன்க்ரிமெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா பாடி ஆஃப் த லூப் இது மட்டும்தான். The statement is infinitely displaying because no update inside the body of the loop. ஸோ இது பார்த்தீங்கன்னா outside the loop. body of the loop அப்படின்னா இந்த ஒரே லைன் தான். ஓகேங்களா? ப்ராக்கெட் போட்டால் தான் இட் வில் பிகம் ஏ பிளாக், ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆகும். அதர்வைஸ் ஒரு லைன் தான் பாடி ஆஃப் த லூப். ஸோ அடுத்து டூ வைல் லூப் அண்ட் எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப். ஓகேங்களா? டூ வைல் லூப் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸிட் கண்ட்ரோல்டு லூப். டூ ப்ராக்கெட்குள்ள நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வைல் கண்டிஷன். ஸோ எடுத்ததும் இந்த பிளாக்கை ஒன் டைம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். டூ வைல் லூப்பில் ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் கம்பல்சரி ஆகும். வைல் லூப்பில் 0 டைம் ஆல்சோ பாசிபிள். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் உள்ளேயே வராது. ஆனால் டூ வைல் லூப்பில் ஒரு தடவை கம்பல்சரி ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் மறுபடியும் வரும், ஃபால்ஸாக இருந்தால் நிறுத்திடும். ஸோ அட்லீஸ்ட் மினிமம் ஒன் டைம் இஸ் பாசிபிள். ஸோ எக்ஸாம்பிள் கேர் CHA cout CH ++ condition while CH less than or equal to Z. ஆக்சுவலாக என்ன பண்ணுறோம்? CHல கேபிட்டல் ஏவை செட் பண்ணிடுறோம், டிஸ்பிளே பண்ண சொல்லிடுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இந்த இன்க்ரிமெண்ட் என்னவோ ஆகும்னா அஸ்கியாக கன்வெர்ட் ஆகி ஏவோட வேல்யூ என்னன்னா 65. 65 ப்ளஸ் பண்ணால் 66 பின்னு வரும். அடுத்து 67 சின்னு வரும். ஸோ இது செக் பண்ணும்போது உங்களுக்கு ஈக்குவல் நம்பர் இதாகி செக் ஆகும். கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லி செக் ஆகி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து கேபிட்டல் ஏலேருந்து ஸ்மால் இசட் வரைக்கும் டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஸோ ஸ்மால் இசட்டுக்கு அடுத்த நம்பர் வரும்போது லூப் டெர்மினேட் ஆகிடும். அடுத்து நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்ஸ்னால் என்னென்னா லூப்புக்குள்ளே லூப், ஃபாருக்குள்ளே ஃபார், ஒரு ஃபார் லூப் அதுக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப், அதுதான் நெஸ்டட் லூப். எ லூப் கண்டைன்ஸ் another loop is loop in its body. This is form of loop is called nested loop. In nested loop, the inner loop must be terminated before the outer loop. So first முடிக்கிறது இதுதான். ஓகேங்களா? ஒரு ஒர்க்கை ஃபஸ்ட்டு முடிக்கிறது இதுதான், அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க் முடியும். அதுதான் சொல்கிறாங்க. The inner loop must be terminated before the outer loop. ஸோ அந்த ப்ராக்கெட் கொடுக்கும்போதும் ஃபஸ்ட்டு இன்னர் லூப்பை க்ளோஸ் பண்ணணும், அப்புறம் தான் அவுட்டர் லூப்பை க்ளோஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், நெஸ்டட் லூப் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ ஃபாருக்குள்ளே ஃபார், இது ஃபாரில் வரும். வைலுக்குள்ளே வைல், அது நெஸ்டட் வைல் லூப். டூ வைலுக்குள்ளே அனதர் டூ வைல், இது வந்து நெஸ்டட் டூ வைல். ஸோ 2 மார்க்ஸில் எதை வேணால் எழுத சொல்லி கேட்கலாம். எக்ஸ்பிளைன் நெஸ்டட் ஃபார் லூப் அப்படின்னா you have to write down this one. Explain nested while loop, you have to write this one. And explain nested do while loop அப்படின்னு கேட்டால் இதை எழுதுங்க. So next one, jumping statements. Jump statements.
இதுவும் ஃப்ளோ கண்ட்ரோலில் வருதுங்க. ஆக்சுவலாக ப்ரோக்ராம் மேலேருந்து கீழே வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. இந்த கோ டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த கோ டு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்ததும் என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஒரு இடத்துல இருந்து அப்படியே ஜம்ப் ஆகி இன்னொரு இடத்துக்கு மாறுது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கோ டு ஒரு லேபிள் அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாது, டைரக்டாக இப்போ இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு 100 லைன் டைப் பண்ணியிருக்கீங்க, ஓகேங்களா, எக்ஸிக்யூட் ஆகாது, இங்கே வந்துடும். ஓகேங்களா, இது வந்து அன்கண்டிஷனல் ஜம்ப். இப்போ பார்க்குறது எந்த கண்டிஷனுமே இல்லை. இந்த லைன் எப்போ வருதோ கோ டு லேபிள், ஸோ இந்த இடத்துல வந்துடும். இதெல்லாம் ஸ்கிப் ஆகி, இங்கே இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் ஆகி இந்த இடத்துல ப்ரோக்ராம் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஜம்பிங் கோ டு ஸ்டேட்மெண்ட். அடுத்து ஜம்பிங்லேயே C++ல் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன், கோ டு, பிரேக், கண்டினியூ. ஸோ இப்போ கோ டு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இன்னும் 3 இருக்குது, ரிட்டர்ன், பிரேக், கண்டினியூ. ஸோ ஒன்றுன்னா பார்ப்போம். அண்டு ஜம்பிங்கில் ஃபார்வர்ட் ஜம்ப், பேக்வர்ட் ஜம்ப்னு இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஸ்டார்ட்னு ஒன்று இருக்குது, கோ டு ஸ்டார்ட், ஸோ பின்னாடி போகுது. இது வந்து பேக்வேர்ட் ஜம்ப்பு, பேக்வேர்ட் ஜம்ப்பு, பின்னாடி ஜம்ப் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப்பு, லேபிள் இருக்குது, இப்படி ஜம்ப் பண்ணால் இது ஃபார்வர்ட் ஜம்ப்பு, முன்னாடி ஜம்ப் பண்ணி போனால் ஃபார்வர்ட் ஜம்ப். அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி கோ டு ஸ்டார்ட், ஸ்டார்ட்டுக்கு போகும், இது வந்து பேக்வேர்ட் ஜம்ப், பேக்வேர்ட் ஜம்ப். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்வர்ட் ஜம்ப், கோ டு லாஸ்ட், முன்னாடி போகுது. நெக்ஸ்ட் ஒன் break statement. Break statement. The break statement enables the program to skip over the part of the code. The break statement terminates the smallest enclosing while, do while, for or switch statement. Break எதுல யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்ல, while, do whileல அண்ட் switchல 4 லூப்லேயுமே இந்த break statement யூஸ் ஆகும். இது என்ன ஆகும்னா ஸ்கிப் ஆகும், ஒரு இட்டரேஷன் மட்டும் ஸ்கிப் ஆகும், ஒரு இட்டரேஷன் ஸ்கிப் ஆகி அந்த லூப்பிங்க வெளியில் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். வைல் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் வேல்யூ கிரேட்டர் தென் 2000 பிரேக். ஸோ பிரேக்குன்னு கொடுத்ததும் எங்கே ஒரு இந்த எல்லோ கலர் லைன் நல்லா நோட் பண்ணுங்கள். பிரேக்குங்கிற லைனை பார்த்ததுமே கண்டிஷன் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். ஆக்சுவலாக என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும், அகெயின் இங்கே போகும், எக்ஸிக்யூட் ஆகும், அகெயின் இங்கே போகும். இட்டரேஷன் லூப்னா இதுதான், அப்படியே சர்க்குலர் ஃபார்மில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த பிரேக்குன்னு பார்த்ததுமே இந்த இட்டரேஷனை விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே வந்துடும். ஸோ பிரேக் வில் எண்ட்ஸ் த லூப், ஓகேங்களா. மறுபடி பண்ணுறத எண்ட் பண்ணிடும், இட் வில் ஸ்டாப் த லூப், ஓகேங்களா. பிரேக் வந்து சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கோங்க, இட் வில் ஸ்டாப் த லூப். ஆக்சுவலாக வந்து ஒரு 200 டைம் பர்ஃபார்ம் பண்ணணும், பிரேக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதோட அந்த இது ஸ்டாப் பண்ணிடும். ஒருவேளை 10th டைம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் 10 டைம்ஸ் வரணும், I less than or equal to 10 சம் ஒர்க் வரணும், ஓகேங்களா. இப்போ பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு டைமே ரன் ஆகிட்டு வெளியில் இங்கே வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். அப்போ இந்த ப்ரோக்ராம் 1 டைம் தான் ரன் ஆகும் பிகாஸ் ஆஃப் பிரேக், ஓகேங்களா. பிரேக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சேம் பிரேக்குக்கு சேம் எக்ஸாம்பிள். டூ வைலில் கொடுத்துருக்காங்க. இப்போ டூ வைலில் டூ ஸ்டேட்மெண்ட், இஃப் வேல்யூ லெஸ் தென் பிரேக் அண்ட் வைல் கண்டிஷன். ஸோ இது வந்து டூ வைலில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார்லேயும் பிரேக் யூஸ் பண்ணலாம், ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க, ஃபார் லூப்லேயும் பிரேக் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த லூப்பில் யூஸ் பண்ணிங்கனாலும் பிரேக்கை பார்த்தா அது லூப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு வந்துடும். அடுத்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இஸ் another jump statement like break
as the both the statements skip over the part of the code, but the continue statement is somewhat different than break. Instead of forcing termination, it forces for the next iteration. ஓகேங்களா? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரேக்குங்கிறது ஹோல் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடும். ஆனால் கண்டினியூங்கிறது அந்த இட்டரேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணும், நெக்ஸ்ட் இட்டரேஷன் கண்டினியூ பண்ணும். ஆக்சுவலாக பாருங்கள், இப்போ இங்கே வந்து I <= 5 இருக்குது. சரிங்களா? கண்டினியூ வந்ததும் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் இட்டரேஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் இட்டரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூன்னதும் செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் ரன் ஆகும். ஆனால் இதே இடத்துல பிரேக் இருந்தால் ஃபஸ்ட்டு டைம் ரன் ஆகிட்டு ஸ்கிப் ஆகிடும். ஓகேங்களா? டோட்டலாகவே எண்ட் ஆகிடும். பட் பிரேக் வந்து அந்த இட்டரேஷன் மட்டும் ஸ்கிப் ஆகும். ப்ரோக்ராமில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ எல்லாத்துலேயுமே கண்டினியூ போடலாம். அதே மாதிரி do while ஃபார் லூப்பில் பண்ணலாம். அடுத்து exit function. The exit function causes the program to terminate as soon it is encountered. The exit function in C++ standard library function defined in process.h file. So இந்த exit யூஸ் ஆகணும்னா நீங்கள் என்ன ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும்? process.h இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் எக்ஸிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண முடியும். இதுவும் பிரேக்குக்கு ஈக்குவல் தான். பிரேக்குங்கிறது ஸ்டேட்மெண்ட், எக்ஸிட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், அண்ட் கண்டினியூங்கிறதும் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ கண்டினியூவும் பிரேக்கும் ஒரே மாதிரி இருக்குது, குழப்பிக்காதீங்க. பிரேக் அப்படின்னா எண்ட் லூப். பிரேக் வந்தாலே லூப்பே எண்ட் ஆகிடும். 50 தடவை ரன் பண்ண சொல்லியிருக்கேன்னா 50 தடவையும் எண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தடவையே அது எண்ட் ஆகிடும். ஆனால் கண்டினியூன்னா 5th டைமில் இருக்கும்போது கண்டினியூ வருதுன்னு வைங்க, 5th மட்டும் ஸ்கிப் ஆகும். 6, 7, 8, 9, 10 up to 50 ரன் ஆகும். ஸோ ஸ்கிப் த கரண்ட் இட்ரேஷன். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸிட்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புக் எக்ஸாம்பிள் தான் இது. process.h கொடுத்துருக்காங்க. ஏன் process.h இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, we are using exit function. ஓகேங்களா? ப்ரைம் நம்பரா இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு, இன்கேஸ் ப்ரைம் நம்பர்னா எக்ஸிட் ஆகிடணும். ஓகேங்களா? அதர்வைஸ் ரன் ஆகணும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் யூஆர் பார்ட் 2 ஓவர். ஸோ அகெயின் புக் பேக் 1 மார்க் சால்வ்டு கொஷின் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.